கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒளிய பாலுன் குறுகின் தெரிந்து. கல்விக்கு ஒருபொழுதும் எல்லை கிடையாது. கல்வி கற்கின்ற மனிதனுக்கு வாழ்நாள் எல்லை உண்டு. ஆகவே ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சிறந்த நூல்களை அன்னப்பறவை பாலுடன் நீரும் கலந்து வைத்தால் நீரை பிரித்து பாலை மட்டும் உண்ணக்கூடிய தன்மையில் அந்த அன்னப்பறவையை போன்று நல்ல நூல்களை மட்டுமே தேடி நாம் கற்க வேண்டும். கற்றதன் வழி வாழ்க்கை பாதையை நடத்தல் வேண்டும் என்று அறிவுறுத்துகிறாள் ஔவை பாட்டி. அத்தகைய சிறப்பான கல்வி பயிற்சிக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி வரும் எங்கள் ஐடியல் ஆதர்ஸ் மாணவ மாணவியருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பாடப்பகுதியில் நாம் இயல் 4 கவிதை பேழையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புறநானூற்று பாடலை பற்றி விரிவாக கற்க இருக்கின்றோம். வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி. கற்றோர் என் நிலையிலும் சிறந்தே இருப்பர். தாழும் நிலை வரினும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கிக் கொள்வார்கள். எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவர். எல்லா புகழும் உடைய கற்றோரது செம்மாப்பு இங்கு கவிதையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆம் மாணவ செல்வங்களே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் மாசற கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் வலியுறுத்துகிறார். கல்வி கற்றவர்கள் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அவர்கள் அறிவுத்திறம் போற்றப்பட்டு சிறந்து விளங்குவார்கள். ஆகவே கல்வியை நாம் கண்ணும் கருத்துமாக கற்க வேண்டும். கற்றவர்களுக்கு எந்த நாடும் சொந்த நாடு போன்றதே. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாது தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். கற்றோர்கள் வழியில் செல்கின்ற போது உண்பதற்கு கட்டுச்சோறு கட்டிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு எங்கு சென்றாலும் உணவும் மதிப்பும் கிடைக்கும் என்று கூறுகிறது இந்த பாடல். ஆகவே நீங்கள் நாள்தோறும் கல்வியை கண்ணும் கருத்துமாக தெளிவாக கற்க வேண்டும். நமக்கு இடம்பெற்ற இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் ஔவையார். இவர் சங்க காலத்தைச் சேர்ந்தவர். ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் வேறு, இந்த பாடல் இயற்றிய ஔவையார் வேறு. ஔவையார் என்ற பெயரில் பல புலவர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன. காலந்தோறும் சிறந்த கவிதைகள் புலவர்களால் இயற்றப்பட்டு வந்திருக்கிறது. அத்தகையதொரு சிறந்த கவிதை நமக்கு இங்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் எழுந்த பின்னணி என்ன என்றால், சிற்றரசனாக தகடூரை ஆட்சி புரிந்த அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல் இது. நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. 8 தொகை நூல்களுள் ஒன்று. நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை என்ற நூற்பா இதனை தெளிவுபடுத்துகின்றது. இந்த 8 தொகை நூல்களுள் 10 புறநானூறும் புறப்பாடல் பற்றியது. புறப்பொருளை பற்றி பாடக்கூடிய நூல்கள் 8 தொகையில் 2. இந்த புறநானூறானது புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழர்களின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முறை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கின்ற நூல் புறநானூறு. இந்த புறநானூறு நூலை ஜியு போப், ஜோசப் கொன்ஸ்டான் பெஸ்கி என்று சொல்லப்படுகின்ற வீரமா முனிவர் போன்ற வெளிநாட்டு புலவர்கள் எல்லாம் தங்கள் மொழியில் மொழிபெயர்த்து உலக மக்கள் இந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு வழிவகை செய்துள்ளார்கள்.
ஆகவே மாணவர்களே, நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறையினை அறிந்து கொள்வதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அதியமானிடம் நட்பு பாராட்டிய அவ்வை அவருக்காக தூது சென்றவர். அரசவை புலவராக இருந்து அரும் பணியாற்றியவர். இவர் பாடியதாக அகநானூற்றில் 4 பாடல்களும், குறுந்தொகையில் 15 பாடல்களும், நற்றிணையில் 7 பாடல்களும், புறநானூற்றில் 33 பாடல்களும் என 59 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஔவையார் அதியனை சந்திப்பதற்கு முன்பு அதியமானின் கொடை திறமையையும் கற்றறிந்த புலவர்களை மதிக்கும் மாண்பினையும் உணர்ந்த ஔவையார் அவனை வாழ்க்கையில் ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தகடூருக்கு பயணமானார். அவர் சென்ற நேரத்தில் பல புலவர்களும் அவனை காண்பதற்காக வந்து இருந்தார்கள். அவர்களையெல்லாம் வரவேற்று வாயிற்காவலன் அவர்கள் தங்குவதற்கு இடம் ஒதுக்கினான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புலவர்கள் வீதமாக சந்தித்து அவர்களின் கவித்திறமையை கேட்டு அவர்கள் வறுமை நிலையை மாற்ற பொன்னும் பொருளும் பரிசு கொடுத்து மகிழ்ந்தான் அதியமான். தன்னோடு வந்த புலவர்கள் அனைவரும் பரிசில் பெற்று திரும்பிய நிலை கண்டு தன்னை மட்டும் இன்னும் அதியமான் அழைக்காமல் இருக்கிறாரே என்ற வருத்தம் ஔவைக்கு கோபமாக மாறுகிறது. ஒரு நாள் பொறுக்காமல் வாயிற்காவலனிடத்தில் சென்று, ஔவை, உங்கள் மன்னன் அதியமான் என் தகுதியை அறியாதவனாக இருக்கிறான். ஆகவே இனிமேல் இங்கு நான் இருக்கப் போவதில்லை, செல்கிறேன் என்ற கோபத்தில் எழுந்த பாடல்தான் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பின் அதியமான் நெடுநாள் அரசவையில் ஔவையை தன் அரசவை புலவராக வீற்றி நாள்தோறும் தமிழ் கவிதைகளை கேட்டு அவரின் வழிகாட்டுதல்படி ஆட்சி புரிந்து பெரும் புகழுக்கு உரியவனானான். அது தனிக்கதை. இப்பொழுது நாம் பாடலை காண்போம். வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழிவித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன்னறியலன் கொல் என்னறியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. அதனால் காவின்யம் கலனே சுருக்கின்யம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே. இந்த புறநானூற்று பாடலின் பொருளை இப்பொழுது காண்போம். வாயிலோயே வாயிலோயே, வாயில் காவலனே வாயில் காவலனே, வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. மேற்கண்ட பாடலில் புலவர்களினுடைய திறமை பற்றியும் சிறப்பு பற்றியும் அதே நேரத்தில் அவர்களின் வாழ்க்கையின் வறுமை நிலை குறித்தும் குறிப்பிடுகிறார். அதாவது, வள்ளல் தன்மை மிக்க அரசன் முதலானவர்கள் எங்கள் பேச்சை கேட்கும் அளவிற்கு வலிமை உடையவர்கள் நாங்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கை நிலையானது அந்த பேரரசன் முதல் ஈகைத்தன்மை மிகுந்த அந்த மனிதர்கள் கொடுக்கின்ற பரிசிலை எதிர்பார்த்து வாழக்கூடிய வறுமை நிலையில் எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்று இங்கு குறிப்பிடுகிறார். திருவிளையாடலில் கூறியது போல் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் என்று குறிப்பிடுவது போல் புலவர்களின் வாழ்க்கை நிலையை வேதனையுடன் தெரிவித்துள்ளார் ஔவையார். வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. அரசனிடத்தில் ஒரு செய்தியை சொல்வது என்பது எளிதான காரியமல்ல. அதனையும் எளிமையாக சொல்கின்ற வலிமை உடைய எங்கள் புலவர்களின் வாழ்க்கை அவர்கள் கொடுக்கின்ற பரிசினை எதிர்பார்த்து இருப்பதால் இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார். வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே. அவ்வாறு பரிசில் பெறுவதற்காக அதியமானை சந்திக்கு வருகின்ற பெரும் புலவர்களுக்கு எல்லாம்
அவரை சந்திப்பதற்காக அனுமதி கொடுக்கின்ற சிறந்த பண்புடன் விளங்குகின்ற வாயிற்காவலனே. அடுத்ததாகத்தான் செய்திக்கு வருகிறார். கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல் என் அரியலன் கொல். இந்த அடிகளில் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், மன்னரில் சிறந்த திறன் படைத்தவன் அதியமான், பெரும் வீரமுடையவன். விரைந்து செல்லும் குதிரையின் மீது மிக வேகமாக செல்கின்ற அதியமான் தன் தகுதியை அறியாதவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, என் புலமையையும் என் சிறப்பையும் அறியாதவனாக இருக்கின்றான் உன் மன்னன் என்று ஔவையார் கோபத்துடன் குறிப்பிடுகிறார். தான் மதிக்கப்படாததை கண்டு வெகுண்டு உரைக்கிறார் இந்த அடிகளில். மிக விரைந்து செல்கின்ற குதிரையை உடைய அதியமான் தன் தகுதியை அறியாதவனாயும் என் புலமையை மதியாதவனாயும் இருக்கின்றான். அவன் நினைத்து விட்டான். என்ன நினைத்து விட்டான்? அடுத்த அடிகளில் கூறுகிறார், அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. அவனை நம்பித்தான் இந்த உலகில் வறுமை நிலையில் உள்ளோர்கள் வாழ்கின்றனர் என்று அவன் நினைத்து விட்டான் போலும். இவ்வுலகானது ஒருபொழுதும் அறிவும் புகழும் உடையவர்களை இழந்து விடவில்லை. இந்த பாடல் அடிகளில் குறிப்பிடப்படுகின்ற பொருள் என்னவென்றால், வறுமை நிலையில் உள்ளவர்களை ஆதரிப்பதற்கு உலகில் பலர் உள்ளனர் என்று குறிப்பிடுவது இந்த பாடலின் பொருள். அறிவுடையவர்கள் இந்த உலகில் இன்னும் மாய்ந்து விடவில்லை. வறுமை நிலையில் உள்ளவர்களை ஆதரிப்பதற்கு பெரும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கின்றார். புலவர்களுக்கு எப்பொழுதும் தாம் புறக்கணிக்கப்படுகிற போது ஏற்படுகின்ற வேகத்தில் எழுந்த பாடல். கம்பருக்கும் இந்த சூழ்நிலை ஒரு முறை எழுந்தது. இராமாயணத்தை இயற்றுமாறு மன்னன் கட்டளையிட அந்த கட்டளையை மதிக்காமல் புறம் தள்ளுகிறார் கம்பர். மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னுடையதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினோம், என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என்று பாடி மன்னன் குலோத்துங்கனை புறக்கணித்து வீறுநடை போட்டு சென்றார் கம்பர். கட்டாயப்படுத்தப்படும் போது அவ்வாறு தன் தகுதியை மதியாது மன்னன் சொன்னாலும் கூட அதை மதிக்காமல் வெளியேறினார். இந்த உலகில் மன்னன் நீ மட்டும்தானா? இந்த சோழ பிரதேசம் போன்ற வளமான பகுதிகள் உலகில் எங்கும் இல்லை என்று நினைக்கின்றாயா? நான் சென்றால் என்னை வரவேற்காத மன்னர் உண்டா? எங்கேனும் மரக்கிளையில் அமர வேண்டாம் என்று குரங்கினை மரக்கிளை சொல்லுமா என்று கர்வத்துடன் வெளியேறுகிறார். ஆகவே வறுமை நிலையில் இருந்தால் கூட புறக்கணிக்கப்படுகின்ற போது அவர்களினுடைய தன்மானம் மிகப்பெரிய அளவு வெளிப்படுவதை நாம் இந்த நிகழ்வுகளின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மானத்தை உயிரை விட பெருமையாக கருதினார்கள் அக்கால முன்னோர்கள். நீங்கள் கீழ் வகுப்பில் ஒரு பாடல் படித்திருப்பீர்கள். குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளண்டன்று வாளிர் தப்பார் தொடர்படு நமளியின் இடர்படு திரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீத்தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்ற பாடல் புறநானூற்று பாடல்தான். சேர மன்னன் கணைக்கால் இரும்புரை சோழ மன்னன் செங்கனானிடம் சண்டையிட்ட பொழுது போரில் கொல்லப்படாது தோல்வியுற நேர்ந்து செங்கனானால் சிறையில் அடைக்கப்பட்டான். அப்பொழுது தாகம் எடுக்கவே வாயிற்காவலனை சிறை காப்பாளனை தண்ணீர் கொடுக்குமாறு கேட்டான். மன்னனை மதியாத அந்த சிறை காப்பாளன் காலம் தாழ்த்தி நாய்க்கு வைப்பதை போன்று ஒரு தட்டில் தண்ணீரை தர, இந்த தண்ணீரை குடித்தும் உயிர் வாழ வேண்டுமா என்று சொல்லி அந்த தாகத்தை தணித்து கொள்ளாமலேயே உயிரை மாய்த்து கொண்டான். அப்போது எழுந்த பாடல்தான் நான் மேற்கூறிய பாடல். அத்தகைய மானச் சிறப்புடையவர்கள் தமிழர்கள். அதனால்தான் ஔவை தன் தகுதியை உணராத அதியமான் இடத்தில் இனி இருக்கக்கூடாது என்று கூறி இவ்வடிகளை கூறினார். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. அதனால்
அதனால் காவின்யம் கலனே சுருக்கின்யம் கலப்பை. ஆகவே எம் யாழினை நான் எடுத்துக்கொண்டேன். நான் கொண்டு வந்த கரிவை பையையும் சுருக்கிட்டு கட்டி கொண்டோம். ஆகவே மூட்டை முடிச்சுகளுடன் இங்கிருந்து கிளம்ப போகிறேன் என்பதைத்தான் இந்த அடிகளில் குறிப்பிடுகிறார். அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை. ஆதரிப்பதற்கு பல மன்னர்கள் உண்டு, இங்கு இனி இருக்கப் போவதில்லை. யாழ் முதலான என்னுடைய கருவியையும் கருவி பையினையும் நாம் எடுத்துக்கொண்டோம். கிளம்புகின்ற போது அந்த சூழலை விளக்குவதற்கு ஒரு உவமையை கூறுகிறார். மிகவும் சுவாரஸ்யமான அந்த உவமை என்னவென்றால், மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே. இந்த அடிகளில்தான் தன்னுடைய தன்னம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். மரம் வெட்டும் தச்சு தொழிலாளியின் தொழில் திறமை மிக்க குழந்தைகள் கோடரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு மரம் எதுவும் கிட்டாமலா போய்விடும்? இது உவமை. மரம் கிட்டும். அதுபோல நான் சென்றால் எனக்கு உணவும் பொன்னும் பொருளும் கொடுப்பதற்கு இந்த உலகில் மன்னர்கள் இல்லாமலா போய்விடுவார்கள்? அதற்கு இந்த உவமையை பயன்படுத்துகிறார். மாணவ செல்வங்களே, கலைத்தொழில் வல்ல எங்களுக்கு இந்த உலகில் எந்த திசையில் சென்றாலும் அந்த திசையில் உணவு தவறாமல் கிட்டும். நான் முதலிலேயே இந்த பாடலை கூறியிருப்பேன். ஔவையார் பாடிய பாடல்தான். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். கல்வி ஒரு மனிதனுக்கு பொன்னும் பொருளும் மட்டுமல்ல, அனைத்து புகழையும் தரக்கூடிய நிலை. ஆகவே அந்த கல்வி அறிவு மிக்கவர்கள் எங்கும் எப்பொழுதும் எதற்காகவும் வாடி நிற்க வேண்டிய நிலையில்லை என்று தெல்ல தெளிவாக கர்வத்துடன் ஔவையார் வாயிற்காவலனிடத்தில் நீ உன் மன்னனிடத்தில் சொல்வாயாக, இந்த உலகில் வளமை மிக்க மன்னர்கள் இன்னும் அழிந்து போய்விடவில்லை, அறிவுடைய புலவர்களும் மாய்ந்து விடவில்லை, எங்கு சென்றாலும் எனக்கு சோறு கிட்டும் என்று கூறு என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். இந்த புறநானூற்று பாடல் புறநானூற்றில் 206வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இந்த புறநானூற்று பாடலில் அமைந்துள்ள திணை குறித்து இப்பொழுது காண்போம். புறத்திணைகள் மொத்தம் 12 என்பதை நீங்கள் அறிவீர்கள். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திணை, பொதுவியல் என்பவை அவை. புறத்திணைகள் தொல்காப்பியர் மொத்தம் 7 என்று பிரித்துள்ளார். தொல்காப்பியத்தில் 7 புறத்திணைகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. புறப்பொருள் வெண்பா மாலையை இயற்றிய ஐயனாரிதனார் ஒவ்வொன்றுக்கும் இணை கூறி அதனை 12ஆக மாற்றினார். அத்தகைய 12 புறத்திணைகளில் பாடப்படாத ஒரு திணை புறநானூற்றில் உண்டு. புறநானூற்றில் மொத்தம் 11 புறத்திணைகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. புறநானூற்றில் இடம்பெறாத புறத்திணை எது என்று கேட்டால் உளிங்கை என்று எழுதுங்கள். நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலில் என்ன திணை இடம்பெற்றுள்ளது என்றால் பாடான் திணை இடம்பெற்றுள்ளது. பாடான் திணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, அதாவது பாடப்படும் அரசனின் ஒழுகலாறுகள். ஒழுகலாறுகள் ஒழுகலாறுகள் என்றால் பாடப்படும் மன்னனின் வலிமை, வீரம், கல்வி, கொடைச்சிறப்பு ஆகியவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. திணை பெரும் பகுதி, அதில் சிறு பகுதி உட்பிரிவு துறை. புறநானூற்றில் 11 புறத்திணைகள் இடம்பெற்றிருப்பதாக நாம் குறிப்பிட்டோம். புறத்துறைகளின் எண்ணிக்கை 65. ஆம் மாணவ செல்வங்களே, புறநானூற்றில் 65 புறத்துறைகள் இடம்பெற்றுள்ளன. நமக்கு இடம்பெற்றுள்ள பாடல் பரிசில் துறை என்ற துறையில் அடங்குகிறது. அதாவது
பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது பரிசில் துறை. வல்லன்மை மிக்கவர்களின் வாயிலுக்கு சென்று அவர்களிடத்தில் பரிசில் பெறுவதற்காக பாடப்படுவதால் இப்பாடல் பரிசில் துறையில் அடங்குகிறது. அதியமானின் வாயில் காவலினிடத்தில் பரிசில் பெற வந்த அவ்வை பரிசில் பெறுவதற்கு காலம் தாழ்த்திய காரணத்தினால் வெகுண்டு பாடியதாக இந்த பாடல் நமக்கு இடம்பெற்றுள்ளதை மேலே கண்டோம். பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே. இந்த அடிகளில் பரிசில் பெறுவதற்காக வருகின்ற புலவர்களை வழிமறித்து அவர்களுக்கு கதவுகளை அடைக்காத தன்மை உடைய வாயில் காப்பாளனே என்று குறிப்பிடுவதன் மூலமாக அதியமானின் புகழ் இங்கு விளக்கப்படுகிறது. அதாவது தன்னிடத்தில் பரிசில் பெற வந்த புலவர்களுக்கு கதவு அடைக்காமல் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து பாராட்டினான் என்ற செய்தி பெறப்படுவதால் இந்த பாடல் பாடான் திணைக்கு மிகவும் பொருத்தமாகிறது. ஆகவே இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள புறத்திணை பாடான் திணை, துறை பரிசில் துறை. திணை குறித்தும் துறை குறித்தும் நீங்கள் விளக்கமாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்றியமையாத இலக்கண கூறுகளை நாம் காண்போம். வயங்கு மொழி. வயங்கு மொழி சிறந்த மொழி. வயங்கிய, வயங்குகின்ற, வயங்கின என்று முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய வினை உருபு இங்கு தொக்கி வந்துள்ளது, மறைந்து வந்துள்ளது. இந்த சொல்லை பிரித்தால் முதல் சொல் வினைச்சொல் வயங்கு, இரண்டாம் சொல் பெயர் சொல் மொழி. வினைத்தொகையை பிரித்தால் முதலில் வினைச்சொல்லும் பிறகு பெயர் சொல்லும் வரும். இடையில் காலம் காட்டும் இடைநிலைகளும் வினை உருவும் தொக்கி வருவது வினைத்தொகை என்பதை நீங்கள் 6ஆம் வகுப்பிலேயே அறிந்திருப்பீர்கள். ஆகவே வயங்கு மொழி என்பது வினைத்தொகை. அடையா, இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு நீங்களே கூறிவிடுவீர்கள். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடையாத என்ற சொல் தகரம் த கெட்டு அடையா என நின்றது. ஆ உச்சரிப்பு வருகின்ற போது அது எதிர்மறை பொருளை தருகின்றது. இந்த சொல்லிற்கு பிறகு பெயர் சொல்தான் இடம்பெற வேண்டும். ஆகவே அடையா வாயிலோயே பெயர் சொல் இடம்பெறுகிறது. இறுதி எழுத்து கெட்ட எதிர்மறை பொருளை தருகின்ற பெயர் சொல்லை ஏற்று முடிகின்ற எச்சம். ஆகவே இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்ததாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல் அறிவும் புகழும். அறிவும் புகழும். இந்த இரண்டு சொற்களின் இறுதியிலும் என்பது வெளிப்பட்டு வந்துள்ளது. ஒன்றனுக்கு மேற்பட்ட சொற்களில் என்பது இறுதியில் வெளிப்பட்டு வந்தால் அதனை நாம் எண்ணும்மை என்போம். எண் என்ற சொல்லுக்கு இறுதி என்று பொருள். இறுதியில் வெளிப்பட்டு வருவது எண்ணும்மை. அறிவும் புகழும் எண்ணும்மை. சிறார். சிறார். இந்த ரா நெடிலுக்கு அடுத்து அ குறிலானது இடம்பெற்றுள்ளது. இந்த சொல் அளபடை வகையை சார்ந்தது. அளபடை என்றால் என்ன என்று நீங்கள் அறிவீர்கள். இருப்பினும் ஒரு முறை காண்போம். புலவர்கள் தாம் இயற்றும் செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 தனக்குரிய இன எழுத்தை பெற்று அளவு எடுத்து வருவது அளபடை. இது உயிரளபடை, ஒற்றளபடை என 2 வகைப்படும். இங்கு அ குறில் இடம்பெற்றிருப்பதால் இது உயிரளபடை. இந்த உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இதனை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது? ஒன்றும் சிரமமில்லை.
2 அசைகளை பெற்று வந்தால் அது செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. சிறார் என்ற சொல்லை பிரித்தால் குறில் நெடில், குறில் ஒற்று என்று 2 அசைகள், நேர் நேர் தேமா, இந்த 2 அசைகளை பெற்று வருவதால் சிறார் என்ற சொல் இசை நிறை அளபடை என்று வழங்கப்படுகிறது. இசை நிறை அளபடைக்கு மற்றொரு பெயர்தான் செய்யுளிசை அளபடை. அடுத்ததாக புணர்ச்சி விதி. எத்திசை செலினும் அத்திசை சோறு, இந்த அடியில் எத்திசை என்ற சொல்லிற்கான புணர்ச்சி விதி கேட்டிருக்கிறார்கள். முதலில் சொல்லை பிரித்து எழுத வேண்டும். ஏ கூட்டல் திசை. இத்து எவ்வாறு வந்தது? நீங்கள் படித்திருப்பீர்கள். தோன்றல், தெரிதல், திரிதல், கெடுதல் என்று விகாரங்கள் 3 வகைப்படும். விகார புணர்ச்சி: தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் என்று. இங்கு இடையில் ஒரு எழுத்து தோன்றி இருப்பதால் இது தோன்றல் விகாரம். ஏ என்கின்ற உயிர் எழுத்து நிலைமொழியாக நிற்கின்றது. வருமொழி தகரத்தை அடிப்படையாக கொண்ட வல்லினம், கசடதபர வல்லினம். ஆகவே நிலைமொழி இறுதியில் உயிர் எழுத்து நின்றால் வருமொழி முதலில் வல்லினம் மிகும் என்னும் அடிப்படையில் இங்கு இத்து தோன்றியுள்ளது. இதற்கான விதி: இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும். இயல்பாகவோ விதியின் காரணமாக ஒரு எழுத்து அழிந்தோ இறுதியில் நின்ற உயிர் எழுத்தின் முன் வருமொழி வல்லினம் எழுத்துக்களில் க ச த பாவை அடிப்படையாக கொண்ட வர்க்க எழுத்துக்கள் வந்தால் அங்கு அதனுடைய ஒற்றுகள் மிகும் என்பது விளக்கம். இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கண கூறுகளை நாம் விளக்கமாக கண்டோம். பாடத்தை மனப்பாடம் செய்வதை விட அதனை புரிந்து கொண்டு உள்வாங்குவது மிக சிறப்பு. அவ்வாறு படித்தால்தான் அது எக்காலத்தும் நிலைத்து நிற்கும். இக்காலத்திற்கு மட்டுமல்ல, எக்காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் வகையில் நீங்கள் கல்வி அறிவை பெற வேண்டும். அறிவுதான் இந்த உலகை ஆளும். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நானென்று கூவு என்று பாடிய பாரதிதாசன் அறிவைத்தான் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஔவையார் இவ்வாறு கோபப்பட்டு சென்று விட்டார் என்று வாயிற் காவலன் மூலம் அறிந்த அதியமான் ஓடோடி சென்று அவையிடத்தில் மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்லாமல் தங்கள் தமிழ் புலமையை நான் நாள்தோறும் கேட்க வேண்டும் என்பதற்காகவே காலம் நீட்டித்தேன் என்று கூறி அரசவை புலவராக வீற்றிருக்கச் செய்து பெரும் சிறப்பு செய்தான் அதியமான் நெடுமான் அஞ்சி. ஒருமுறை வேட்டைக்கு சென்றிருந்த பொழுது மலை உச்சியின் சரிந்த பகுதியில் ஒரு அரிய நெல்லி மரம் இருப்பதை கண்டான். அந்த நெல்லி மரமானது 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்க்கின்ற அரிய வகை நெல்லி மரம் அது. அப்பொழுது அதில் ஒரு கனி இருந்தது. அந்த கனியை, நெல்லிக்கனியை உயிரை பொருட்படுத்தாமல் அந்த தாழ்வான பகுதியில் இறங்கி அதை பறித்தான். அவன் கேள்விப்பட்டிருக்கின்றான், அந்த அதிசய மரத்தில் கிடைக்கின்ற நெல்லிக்கனியை உண்டால் நீண்ட ஆயுள் பெறலாம் என்று தெரிந்திருந்தும் கூட அதனை தான் உண்ணாமல் ஔவைக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவ்வாறு கொடுத்ததன் மூலமாக அவன் கடையெழு வள்ளல்களுள் ஒருவராக இன்றளவும் நம்மால் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் புகழ் பெற்றான். அதியமான் இறந்ததற்கு பிறகு ஔவை பாடிய பாடலில் குறிப்பிடுவார், மிகச்சிறந்த பண்பாளன், எது ஒன்று கிடைத்தாலும் தான் வைத்துக் கொள்வதை விட எனக்கு கொடுத்து மகிழ்ந்தவன். கொடுப்பதில் மகிழ்ச்சி கண்டவர்கள் ஒருபொழுதும் தாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்க மாட்டார்கள். அதியனுக்கும் தனக்கும் உள்ள நெருங்கிய நட்பை பற்றி குறிப்பிடுகின்ற போது இவ்வடிகளை குறிப்பிடுவார். சிறிதுகள் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிதுகள் பெரினே தாமுண்ணும் மண்ணே என்று குறிப்பிடுவார்.
சிறிதாக கிடைத்தால் எனக்குத்தான் கொடுப்பார், பெரிய அளவு கிடைத்தால் மட்டுமே தானும் உண்பான் என்கின்ற அவனின் ஈகை திறத்தை வியந்து போற்றினார். பாருங்கள், இந்த இடத்தில் நீங்கள் இந்த பாடலையும் நினைத்து பார்க்க வேண்டும். கோபப்பட்டு அதியமான் தன் தகுதியை அறியாதவன், என் புலமையை அறியாதவன் என்று கூறிய ஔவையார் அவனினுடைய உண்மை முகத்தை அறிந்து அவருடன் நீண்ட நெடுங்காலம் அரசவை புலவராக வீற்றிருந்து சிறந்த நட்பிற்கு உதாரணமாக இவர்கள் இருவரையும் கூறும் அளவிற்கு சிறப்பு பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்புகளை நீங்கள் தெளிவாக கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்றைய வகுப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.